வெல்கம் டு ஹெச்டி வைப்ஸ். ராஜாஜி பார்க்கு கடைசியா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இந்த வீக்காவது போடுவோம். வீக்கெண்ட் ஆயிடுச்சு, வீக்கா வேற இருக்கும் வேற. ஏய் கூட்டு போங்கடா. போன வீடியோல காலைல சன்செட்டை பார்க்கணும்னு கூப்பிட்ட பேரு 7:50 தான். சரி நான் பசங்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுடா. பழல ஏறணும், இறங்கணும், தண்ணி குடிச்சான். ராஜாஜி பார்க் வந்திருக்கோம். போன தடவையாவது போறதுக்கு இடம் இருந்துச்சு, தைப்பூசம்னாங்க அங்க இங்கன்னு. இந்த தடவை போறதுக்கு இடம் இல்லாம கடைசி ராஜாஜி பார்க் வந்திருக்கோம். வந்து வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. சில்ட்ரன்ஸ் பார்க்கு இல்ல வந்து இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க விளையாட மாட்டீங்க. விளையாட விட்டா அங்க போனா போர்டு வச்சு 10 வயசுக்குள்ள போர்டு சொல்றேன் சொல்லு. வாட்ச்மேன் ஒரு மாதிரி பாக்குறா, நீங்க குறுகுறு பார்த்தா பாத்துட்டு நம்ம வாட்ச்மேனு அந்த அவெல்லாம் ஏறுறா, அவனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் வயசுக்கு அவன் ஏறலாம்டா. ஓ அது பொண்ணா பொறுக்கி சரியா பிளாக்கா வந்திருக்கீங்க. ஆமா நாங்கெல்லாம் சிங்கிள்ஸ்ல நேரம் வந்தாச்சு. ஆனா இங்க சுத்தி பார்க்கற லெவலுக்கு நிறைய இருக்கு. நீங்க விளையாடுற ரேஞ்சுக்கு எதுவும் இல்ல. சுத்தி அதாவது கூட்டம் தான் சுத்தி பார்க்கற அளவுக்கு நிறைய. பூரல நாங்க பொண்ணுக்கு தான் முறை எடுத்து வருது. கோயிலா கோயிலா சாப்பாடு போவாங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நானே இங்க வந்து எதுவுமே கண்டென்ட் தெரியல. வந்ததுல இருந்து ஃபுல்லா ஒரு மாதிரி டல்லாவே போகுது. என்ன எடுக்க போறோம், எப்படி வீடியோ ரிலீஸ் ஆக போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, இங்க லவ்வர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க, உங்க லவ் ஸ்டோரி ஏதா இருக்கும்ல சொல்லுங்க. அது சித்தப்பாடுறேங்க. ஏன் உனக்கு லவ் ஸ்டோரியே இல்லையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு தெரியும். நீ ஏன் சொன்னா டீசெண்டா இருக்கும். பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே. சரி உங்க ஸ்டோரி. எனக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லப்பா. சித்தப்பா வந்து ஒரே வார்த்தை சைட் அடிப்பா சந்தோஷமா இருக்கும். சரி நீங்க சொல்லுங்க உங்க கதை. சொல்லுங்க. வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும் அனிச்சம், அவள் இரவில் நேரம் ஓட ஓட. வாய்ப்பில்லை ராஜா. லவ் அத பத்தி பேசணும்னா அதுக்கு தனியா போட்காஸ்ட் தான் வைக்கணும். மத்தபடி ஒரு அனுபவம் ஏதோ ஒரு கேஸ்ட் எனக்கு அவ்வளவுதான். ஐயோ அந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது வந்து ரொம்ப புனிதமான விஷயம். அத புனிதமான விஷயத்தை பேசுற அளவுக்கு நான் புனிதமானவனா இல்ல. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். எடுத்துங்களாண்ணா? சொல்லு. அத ஃபேஸ் பண்ற தைரியமே இல்லைன்னா உங்களுக்கு லவ் பண்ற தைரியமே இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. பொண்ணுங்கிற லவ்வுக்காக மட்டுமே கிடையாதுங்கிற புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் புரிஞ்சிருக்கோம். அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு,
அதுல வேற யாரையும் இழுத்து விடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். காசு இருந்தாதான் எங்கேயுமே மதிப்பு. ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம ஃபேமிலி பாத்துக்கோம். ஒரு வயசுக்கு மேல நம்ம தான் ஃபேமிலியை பாத்துக்கணும். நாளைக்கு எந்தா சாப்பாடு இல்லடான்ட்டு உன்னை எஞ்சிட்டு நீ என்னடா பண்றேன்னு யோசிக்கும் போது உன் ஃப்ரெண்டு வரமாட்டான், சொந்தக்காரே வரமாட்டான், உன் கூட இருக்க யாருமே வரமாட்டான். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். பார்க்குக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கலன்னு நம்மளோட என்னென்னமோ ஸ்டோரி எல்லாம் பேசலாம். என்னடா பேச இருக்கு. எப்படி ஆகிட்டாங்க இது என் சின்ன வயசுல பாத்துன்னு வச்சீங்க அவ்வளவு சூப்பரா இந்த மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் முதல்ல சூப்பரா இருந்துச்சு. இப்ப ஏன்னா தண்ணி அழகா விட்டு இங்க பூராமே பச்சை பசேன்னு தான் இருக்கும்.